பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு காதர் ஜரீல் அவர்கள் 10 ஏஇடி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கமெண்ட்டா இருக்கட்டும், லைக் பண்றதா இருக்கட்டும், இது போல உதவிகள் நம்ம சேனலுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனல மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிரலாம். டச்சோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், டச்சுனா நெதர்லாந்து. ஸோ நெதர்லாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிஜிஸ் துனிமியான் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தார். மினிச்சோட செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் அது நேத்தோட 15ஆம் தேதியோட முடிஞ்சுச்சு. அந்த டைம்ல ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருந்தாரு. சைமல்டேனியஸா ரொம்ப பேசுபொருளா மாறி இருக்கு. யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள், அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மனியோட மெர்ச்சவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெகாங்கிறது என்னங்க? அப்படிங்கிற போல வெகுண்டெழுந்து பேசியிருந்தாரு. ஸோ இங்க இருக்கக்கூடிய நாடுகள், அது டென்மார்க்கோட மேட் ஃபெட்ரிஷன் அவர்கள். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெகுண்டெழுந்து அமெரிக்காக்கு எகென்ஸ்டா பேசியிருந்தாங்க. இதுல என்னன்னா, இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. யாரு? நெதர்லாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதோட அலைன் பண்ணி பார்க்கும்போது. நெறைய விஷயம் பேசினாரு. அதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஐ அம் கோயிங் டூ சே சம்திங். நீங்க யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அ அதெல்லாம் செய்ய முடியுமா? அப்படிங்கிறது போல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஆனா நான் அத செய்வேன். எப்படி நான் அத செஞ்சிருவேன். எப்படி நீங்க உங்க ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில் பிரேக் பண்றீங்க. அதே போல F-35யும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இதுக்கு மேல வந்து நான் எதையும் சொல்ல போறதில்ல. ஆனா யூரோப்பியன் யூனியன் நெனச்சா மாடிஃபை பண்ண முடியுமா? அமெரிக்காவோட அப்ரூவல் இல்லாம அப்டின்னா கண்டிப்பா பண்ண முடியும். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. அமெரிக்காவோட பிஹேவியர், அமெரிக்காவோட தன்மை எப்படி இருக்கோ, அவங்களோட உண்மையான கலர் வெளிய வந்ததுன்னா, இத நான் செஞ்சுருவேன். அப்படிங்கிறது போல வந்து பண்ணா அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். ஜெயில் பிரேக் இன் த சென்ஸ் ஹேக் பண்றது. அமெரிக்கா F-35 வந்து கில் ஸ்விட்ச் வச்சுக்கிறாங்க. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து விமானம் வாங்கிட்டோம்னா, நம்ம அத எடுத்துட்டு பறக்க முடியாது. அமெரிக்கா பர்மிஷன் குடுத்தாதான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? அதெல்லாம் தேவையில்ல. நம்மளே பிரேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல இருந்ததுன்னா, அதுதான் ஜெயில் பிரேக். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, ஏதோ ஒரு கேம் விளையாடுறதெல்லாம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயா கேம் விளையாடுறதுக்காக பண்ணுவாங்களே ஜெயில் பிரேக் ஹேக்கிங் பண்ற மாரி. ஹேக்கிங் பண்ணிருவாங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு சொல்றாரு. அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயுதம் கூட காசு குடுத்து வாங்குறது கூட ஹேக் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்களேன். அப்படின்னு கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் இது போல செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அடிபடுது. அட் த சேம் டைம் வந்து இந்த செய்தி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மனி, நார்வே இந்த 2 நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தோரிஸ் அண்ட்ரெஃப் அவர்கள், போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், நார்வே வந்து சாண்டெஃப் அவர்கள். இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பைலேட்டரல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எல்லாரும் டிஃபென்ஸ்ல இருக்கத்தான் செய்யறாங்க நேட்டோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஏன் இவங்க தனியா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் இந்த முனிச் அக்ரிமெண்ட் வச்சு முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்குது இல்லையா? அதோட ஓரத்துல இதையும் வந்து உட்காந்து சைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நார்வே, பின்லாந்து, ஸ்வீடனு, எஸ்தோனியா, லாத்வியா, லுத்துவேனியா, போலாந்து, ஜெர்மனி. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த சைடு ஜெர்மனி. சோ இங்க இருக்கக்கூடிய நபர்கள், டென்மார்க். இங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் குறிப்பா வடக்கு யூரோப். நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி யூரோப் 3 துண்டுகளா பிரிய போகுது அப்படிங்கிறது போல. குறிப்பா இதுல வடக்கு யூரோப் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அலையன்ஸ்ல உருவாக போறாங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. இதுல இருக்கக்கூடிய செய்திகள். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா போலாந்து. போலாந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களாமா, ஏன் நம்ம நியூக்ளியர் பவர் ஆகக்கூடாது. அதுவும்னா ரொம்ப பெரிய சப்போர்ட்டர் தெரியுங்களா? நியூக்ளியர் மிஷன்ல போலாந்து இறங்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது ப்ராஜெக்ட்ல நான் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்கு ரொம்ப அதிகமா அப்படிங்கிறது போல பிரசிடென்ட் கரோல் நவர்கி அவர்கள் போலாண்டோட அதிபர் தரப்புல இருந்து இது போல செய்திகள். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட அணு ஆயுதத்தை தனியா டெவலப் பண்ணணும். பிரான்ஸோட அம்பர்லா எல்லாம் இல்லாம நம்ம உருவாக்கணும். ஏன்னா இது மிக பெரும் அளவுல அச்சங்களை நம்மளுக்கு உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யா அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப யூரோப்ல நியூக்ளியர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல தேவை. நம்ம நாடு டைரக்டா கான்ஃபிளிக்ட் இருக்கக்கூடிய பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது உக்ரைன், போலாந்து ஆயுதமேந்திய போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்த காலத்துக்கு அருகில நம்ம இருக்கோம். அதுவும் எந்த மாதிரியான அளவுல சேதங்கள் நடக்குது, அட்டாக் நடக்குதுன்றத நம்ம கண் முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம். இம்பீரியல் ரஷ்யன் ஃபெடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா போலாண்டுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்கன்றது தெரியும். அதனால நம்மளோட பாதுகாப்புக்கு அணு ஆயுதத்தை செஞ்சிடலாமா
அப்படிங்கிற போலாந்து தரப்பு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போலாந்து தரப்பு வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அணு ஆயுதம் அப்படிங்கிறத வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுத மிரட்டல் மாதிரியான சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். ஐஏஇ இதுக்கு மேல டேரக்டா உளவு வேலை பார்த்து சொல்லிட்டாங்க, வெளியே போங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நம்ம டம்பாம் பத்தி பாக்குறாங்க. இருக்கக்கூடிய கழிவுகள் எடுத்து ரெகுலர் மிசைல்ல வச்சு ஏவி விட்டாங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லா ரேடியேஷனால பாதிப்படையும் அப்படிங்கிற பாக்குறோம் இல்லையா. இதுல ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் இந்த பிப்ரவரி 14 இந்த 2-3 நாளாவே நடக்குது இல்லையா, யூரோப்பியன் யூனியன் மீட்டிங் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முனிச்ல. ஸோ இந்த சைட்ல வந்து பண்ணா G7 நாடுகளோட ஒரு பேச்சு. உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்ட்ரி ஷேபா அவர். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு அடிக்கிறாங்க. ஸோ பார்ட்னர்ஸ் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும், பணம் வேணும். அதுவும் குறிப்பா $15 பில்லியன் அளவுக்குல தொகை வேணும் எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு. G7 நாடுகளே பாருங்க. ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பண்ணா ப்ரிசைஸா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் கடும் குளிர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வம்படையா வேணும்னே அடிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உக்ரைனியனோட மக்கள் வீட்டுல கரண்ட் இல்லாம எலக்ட்ரிசிட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, தண்ணி இல்லாம. அதனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சிஸ்டம் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உக்ரைனோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாமே எமர்ஜென்சி ஷட்டவுன் மோடுக்கு போயிடும். அது போல ஒண்ணு போயிருச்சுன்னா பிரச்சனை எங்களுக்கு மட்டும் இல்ல, யூரோப்புக்கும் தான், மொத்த யூரோப்புக்கும் தான். ஏன்னா அணு உலை வெடிச்சிருச்சுன்னா ரேடியேஷன் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? என்டையர் யூரோப்புக்குமே அது ரேடியேஷனால பாதிப்படையும் இல்லையா. சோ இது போல ஒரு மிரட்டல்கள் உக்ரைன் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. சோ தொடர்ந்து அணு ஆயுதம் அப்படிங்கிற விஷயம் பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு அதிகபட்சமா. ஸோ எஸ்கலேஷனோட உச்சம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியுது. நியூ ஹைட்ஸை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இது இருக்கக்கூடிய ஹைலைட். அதாவது நம்ம முன்னாடி சொன்னதுதான், இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அந்த நாடகத்து மேடையில வந்து பாத்தீங்கன்னா நாடகங்கள் அரங்கேறுது. அதாவது அமெரிக்கா வெளியே போயிடணும், யூரோப்பியன் யூனியன் அதுக்கப்புறம் ரஷ்யாவை முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா வெளியே போறாங்க அப்படிங்கறத நம்ம சும்மா பேச்சுல சொல்லிட்டோம். ஆனா உண்மையாலுமே நான் வெளியே போறேன்ப்பா அப்படிங்கிறத சொன்னா அது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் சிக்கலா தானே இருக்கும். ஸோ ஒரு நாடகம் அரங்கேறணுமா இல்லையா. ஸோ அதனாலதான் கிரீன்லாண்டா அபகரிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், அப்படியே இல்லாத பிரச்சனையை உருவாக்குனாங்கன்னா அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் வரசல். பிரச்சனையா முடிங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னா முடியாது, நான் பிரச்சனையை பெருசாக்குவேன் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் ஏன்னா உக்ரைனுக்கு உதவணும். இது போல கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இருந்தது. யூரோப்பியன் யூனியன் அதிகமா பணம் செலவு பண்ண மாட்டாங்க, அவங்க அதிகமா செலவு பண்ணும் அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்கள். அவங்களுக்குள்ளேயே கருத்து மோதல்கள் இருக்கு. இல்லாத விஷயத்த ஒன்று உருவாக்குனாங்கன்னா அமெரிக்கா இது வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது. அது 100 பேர் கொண்ட குழு உட்காந்துட்டு இதை பேசி எப்படி அரங்கேற்றலாம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. இது போல நிறைய பேர் டீ கடை வெஞ்சில பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உறுதித்தன்மை ஆதாரம்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் இருக்காது, இது பொய்யா கூட இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். டீ கடை பெஞ்சு இந்த சென்ஸ் இந்த ட்விட்டர் எக்ஸலா இருக்கு இல்லையா. ஸோ அது போல இணையதளங்கள்ல பேசிக்கக்கூடிய விஷயங்கள் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. இப்போ அதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்து பண்ணா அமெரிக்கா இப்படின்னா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. இதுல என்ன இன்னொரு ஹைலைட்னா, இந்த ஷேபா அவர்கள் வந்து பண்ண ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர். அவர் தரப்பு என்ன சொல்றாருன்னா, எப்படி ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை இல்லீகலா ரஷ்யா அவங்களோட எனர்ஜி கிரிட்ல கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டேஞ்சர், இல்லீகல் ட்ரை பண்றாங்க. அதே போல உக்ரைன்ல இருக்கக்கூடிய மத்த அணு உலைகளும் செய்ய ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது போல ஷேபா அவர்கள் சொல்றாரு. ஆக்சுவலா இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாடிஃபை பண்ணி பேசுறாங்க பாருங்களேன். ஆக்சுவலா ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூரோப்ல. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அங்க கக்கோவா டேம் உடைக்கப்பட்டது. அது யார் உடைச்சாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் மிக பெரும் கேள்விதான். அது இப்ப வரைக்கும் தண்ணி இல்லாம கரண்ட் ப்ராப்பரா இல்லாம அது கோல்டு ஷட்டவுன் மோட்ல இருக்கு. அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியுமானா முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய அணு உலையில இருந்து மட்டும் நீ எப்படி ஜெனரேட் பண்ணலாம்? அப்போ உன்னோட அணு உலையை நீ யூஸ் பண்ணணும்னா ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அணு உலையை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரஷ்யா தரப்பு வந்து கிளைம் வைக்கிறாங்களா? நெகோசியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இது போல கிளைம் வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. இது போல ஒன்ஸ் உக்ரைன் அவங்களோட அணு உலைய இயக்கக்கூடிய தன்மைக்கு அவங்க வரணும், வேற வழி இல்லை அப்படிங்கும் போது இதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இது போல விஷயங்கள்ல இங்க வந்து
டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டைம்ல யூரோப்பியன் யூனியனோட ஃபாரின் பாலிசி சீஃப், அதாவது ஹை ரெப்ரசன்டேட்டிவ் காஜா காலிஸ் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறார். ரஷ்யானால இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, மிக பெரும் பிரச்சனைங்கிறது நெகோசியேஷன் டேபிள்ல அவங்க அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேட்டில் ஃபீல்ட்ல அச்சீவ் பண்றதை விட நெகோசியேஷன் டேபிள்ல அதிகமா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2014 இருந்து கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒன்றும் பெருசா முன்னேறி போய் எதுவும் பகுதியில பிடிச்ச மாதிரி இல்ல. ஆனா இதுக்கு 1.2 மில்லியன் கேஷுவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. 2014 கிரிமியாவா அந்த டைம்ல இருந்து அப்படிங்கள கேள்வி. அப்ப கிரிமியா பிடிச்சிட்டாங்கல்ல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் 2022 பாத்தீங்கன்னா சண்டைகள் ஆரம்பிச்சிருக்கு. அப்பத்துல இருந்தே நீங்க கணக்கெடுத்தீங்கனாலே ரஷ்யா ஒன்றும் பெருசா முன்னேறலங்க அப்படிங்கறதோட பண்ண அவங்க தப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு 12 லட்சம் வீரர்களுக்கு மேல இழந்துட்டாங்க. இதெல்லாம் இது நடந்தும் இன்னமும் ரஷ்யா நம் உண்மைத்தன்மைக்கு மாறா பாத்தீங்கன்னா அதிகமா டிமாண்ட் பண்றாங்க. ரொம்ப கனவுலகத்திலேயே இருக்கிறாங்க போல தெரியுது. அது மட்டும் இல்லாம ரஷ்யா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. அவங்களோட எக்கனாமி எல்லாம் அப்படியே தூள் ஆயிடுச்சு. அது யூரோப்பியனோட எனர்ஜில இருந்தெல்லாம் அவங்க டிஸ்கனெக்ட் துண்டிச்சே விட்டாச்சு எனர்ஜி மார்க்கெட்ல. அவங்களோட சொந்த மக்கள் நாட்டை விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. கிரேட்டஸ்ட் த்ரெட்டுங்க ரஷ்யா. அவங்க பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில அவங்க களத்துல எதுவும் செய்யற மாதிரி இல்ல. ஆனா பேச்சுவார்த்தை மூலியமா அதிகமா சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற காலாஸ் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட். பேச்சுவார்த்தைகளை ரஷ்ய தரப்புல ஹெவியான டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை ஏத்துக்க மறுக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு நம்ம சொன்னோம் இல்லையா வடக்கு யூரோப். அந்த வடக்கு யூரோப் பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போருக்கு போவாங்களா அப்படின்னு கேள்விகள். ஏன்னா இப்ப பிரான்ஸே பாத்தீங்கன்னா பேக் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியுது. ரஷ்யாவோட ஒரு டெக்னிக்கல் பேச்சுவார்த்தைகள் லெவல்ல பாத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தப்புன்னு சொல்றாங்க. மெர்ச் அவர்களுக்கும் மேக்ரான் அவர்களுக்குமே சண்டைகள் அப்படிங்கிறது போல விஷயங்கள். இதுல இருந்து பார்க்கும்போது ஈரோப்பே 2 அணிகள் 3 அணிகளா ஒரு அணியில இப்போ விக்டர் ஆர்பன் அவர்கள் இவங்களா இருப்பாங்க இல்லையா, ஸ்லோவாக்கியாவோட ஃபிக்கோ அவர்கள், இவங்கெல்லாம் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கிற மாதிரி. அவங்கெல்லாம் நாங்க பேச்சுவார்த்தையில நியூட்ரலா இருக்கிற மாதிரி. இப்ப ஜெர்மனி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டென்மார்க் இவங்கெல்லாம் பண்ண பால்டிக் நேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை பிடிக்க போற மாதிரி ஏதோ ஒரு அணிகள் உருவாகுமா அப்படின்ற கேள்விகள். எப்படியோ ரஷ்யாவோட எஸ்கலேஷன் பண்றதுக்கான வேலைகளை இறங்கியிருக்காங்க. இப்ப எப்போ நேட்டோ நாடுகள் எந்த டைம்ல ஆரம்பிக்க போறாங்க இந்த யுத்தம், அடுத்து எஸ்கலேட் ஆகி நேட்டோ நாடுகளோட போருக்கு போயிருமா? ஏன்னா பால்டிக் நேஷன்ல கடந்துதான் ஜெர்மனியை தாக்கணும்னா செய்யணும். ஏன்னா ஜெர்மனிங்கிறது தள்ளிதான் இருக்கு. இந்த சூழ்நிலையில அது போல ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா எப்படி நேட்டோ நாடுகளோட ஏர் ஸ்பேஸ் அதெல்லாம் கடக்குது அப்படின்னா அவங்களா வயலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவாங்களா? என்னதான் நடக்க போகுது ஏது நடக்க போதோ தெரியல. இல்ல உக்ரைனுக்குள்ளேயே ஒரு கிரவுண்டை வரைஞ்சு அங்கேயே அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாம் அணு ஆயுதம்னு சொல்லிட்டு எல்லாம் அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணலாம்னு இப்ப யூரோப்பியன் யூனியன் நாடுகளே வந்துட்டாங்க. இப்படி இருக்க சமயத்துல இவங்க சைனா வேற குற்றச்சாட்டு சொல்ல போயிட்டாங்க. சைனா சீக்கிரட்டா பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ இந்த மலைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நியூக்ளியர் நெட்வொர்க்கை பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள். இந்த சிஜுவான் ப்ராவின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதனால ரொம்ப பெரும் ஆபத்துகள் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஈரானோட அணு ஆயுத நெகோசியேஷனும் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஈரான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு எக்கனாமிக்கல் ஆஃபர் கொடுக்குறாங்களாம். நீங்க சொல்ற மாதிரி நியூக்ளியர் வெப்பனை நாங்க பண்ணல, என்ரிச் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு அதுக்கு மாறா என்ன கிடைக்கும்? எங்களுக்கு எக்கனாமிக்கலி இருக்கக்கூடிய அந்த தடைகள்லாம் தூக்கி விடுங்க. ஸோ அப்போ நாங்க அது போல விஷயங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது போல பண்ண டிமாண்ட் பண்றதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அணு ஆயுதம் இதை எல்லா நாடுகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா உலகம் அது மிக பெரும் சிக்கல்ல இருக்கு. போர்க்களம் ரொம்ப மோசமாகும். இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எஸ்கலேஷன் எல்லாத்துக்கிட்டே அணு ஆயுதம் வந்துச்சுன்னா எஸ்கலேஷனை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணதுன்னா அது உலகப்புறா மாறிடுமா அப்படின்ற அச்சங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சிருக்காங்க. இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை. சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.